வந்து வஞ்சிர மீன் 2 வாங்கினேன் பக்கத்தில் மார்க்கெட்டில். நல்ல ரீசனபிளாக இருந்தது. 600க்கு செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த ஒரு கத்தி வந்து நான் வந்து இந்த சாணை பிடிப்பாங்கள்ல அவர்கிட்ட வாங்கி வச்சேன். நல்லா இந்த பெரிய மீன்லாம் வாங்கும்போது கடையில் க்ளீன் பண்ணும்போது 50 ருபீஸ் 60 ருபீஸ் கேட்குறாங்க. அது எதுக்கு வேஸ்ட்டு, நம்மளே வீட்டில் ட்ரை பண்ணலான்னு சொல்லி வாங்கி பார்த்தேன். நல்லா வெட்டுது. மீனை நானே க்ளீன் பண்ணிடுறது இப்போல்லாம் வீட்லேயே. இப்போ வந்து எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். ஒரு சிஸ்ஸர் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கத்தி வாங்கி வச்சிட்டிங்கன்னா, ஆனால் இந்த வஞ்சிர மீன் கட் பண்ணும்போது கொஞ்சம் டெலிகேட்டாக இருக்கும். அதனால் நம்ம மற்ற மீன் மாதிரி ரஃப்பாக கத்தியை ஹேண்டில் பண்ணக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாக வச்சு தட்டணும். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு. மேலே வந்து ஒரு கை வச்சு ஒரு தட்டினா கூட வந்துடும். ஏன்னா அதோட ஃப்ளஷ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி துண்டு போட்டுக்கிட்டேன் நான். எனக்கு இந்த மாதிரி மீன் கட் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் கத்தி நிறைய ஸ்டீலில் வாங்கினேன். அது வந்து எனக்கு அவ்வளோவா செட் ஆகலை. இந்த கத்தி நல்லா செட் ஆகிடுச்சு. 250 ருபீஸ் தான் இது. இந்த 2 மீனில் இவ்வளோ துண்டு வந்திருக்கு. நாங்கள் அன்றைக்கி வந்து இந்த மகாலிபுரத்தில் இருக்கிற வந்து 3 ஏக்கர் போனேன். ஒரு சின்ன பீஸ் வச்சு 500 சொல்கிறாங்க. இதை விட நான் போட்ட இப்போ ஸ்லைஸை விட இன்னும் ஒரு சுற்று மேக்ஸிமம் 2 சுற்று பெருசாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அது 500 சொன்னோன்னே ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. அப்போ நான் வந்து ஐயோ நம்ம வீட்டிலே வாங்கி சமைக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு நாங்கள் நினச்சிட்டோம். மீன் எப்போவுமே வெளியில் வாங்க மாட்டோம். அன்றைக்கி நான் கேட்டு பார்த்தேன் சும்மா. பாருங்கள் அழகாக இந்த மீனை நம்ம துண்டு போட்டு நல்லா சால்ட்டு போட்டு மற்ற மீன் மாதிரி ரொம்ப உரசாமல் பட்டு படாமலும் உரசினாலே நல்லா க்ளீன் ஆயிரும். இப்போ இந்த கத்தியை நான் சோப் போட்டு நல்லா கழுவிட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு வச்சுருவேன். இப்போ பார்த்திங்கன்னா இது பாறை மீன் ஒரு 100 ருபீஸ் வாங்கினேன். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. க்ளீன் பண்ணும்போது தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும் இந்த மீனை. இந்த மாதிரி நீங்கள் போய் பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டில் வாங்கிக்கிட்டிங்கன்னா கூட நல்லா க்ளீன் பண்ணி மசாலா தடவி ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா பார்ட்டாக பிரித்து வச்சுக்கோங்க. ஒரு 3 நாளைக்கு அந்த மாதிரி. அப்போ ஒரு ஃப்ரீசர்லேருந்து ஒரு டப்பா எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் லெமன், மஞ்சத்தூள், சால்ட்டு, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், தேவைப்பட்டால் கொஞ்சம் பெப்பர் போடுவேன். பெப்பர் தூளும் போடுவேன். நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு நல்லா நம்ம பெசரிட்டு எவ்வளோ வேணுமோ அதில் ஒரு 2 துண்டா 3 துண்டா போட்டு நல்லா கலக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா கையை வச்சு அப்படியே இப்படிலாம் மற்ற மீன் மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை அப்படியே கீழேருந்து மேலே எடுத்து போட்டு அலங்காமல் நம்ம பெசர்னா அந்த மீன் உடையாது, ஒன்றும் ஆகாது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த க்ளீனிங் எல்லாத்துக்குமே எனக்கு 1/2 அன் ஹவர் கூட ஆகலை. எந்த வேலையும் பார்த்திங்கன்னா பிடிச்சி செஞ்சோன்னா அந்த வேலையோட கஷ்டம் தெரியாது. சில பேருக்கு நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டால் மட்டும்தான் அது நம்மளுக்கு அது பெரிய வேலையாக தெரியும். பாருங்கள் இந்த மாதிரி நான் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து அழகாக லைனாக அடுக்கி வச்சுட்டேன். இதை வந்து நம்ம எவசில்வர் டிஃபன் பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு கண்டெய்னர்லேயோ வைக்காதீங்க. ஏன்னா அதோட டேஸ்ட்டு ஃபுல்லாக அப்சர்வ் ஆயிரும். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் பாக்ஸுக்கும் அந்த எவசில்வரில் வச்சு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அதோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. இப்போ நான் இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு ப்ரஷ் போட்டு நான் ஒரு கவர் போட்டு எடுத்து வச்சிட்டேன். கவரில் சுற்றி வச்சுட்டேன். கவரில் எதுக்கு வைக்கிறேன்னா அந்த எண்ணெய் எதுலேயும் படாது ஃபஸ்ட்டு. 2வது பார்த்திங்கன்னா அது கையில் டக்குன்னு எடுக்கும் போது கையை கிழிச்சிடாது. அவ்வளோதான். அந்த எண்ணெயும் அதிலே ஸ்டிக் ஆகிருக்கும். அதனால தான் இது வந்து நான் ஒரு ஷார்ப்னர் வாங்கி வச்சுருந்தேன். அந்த ஷார்ப்னர் வச்சு அப்பப்போ நான் அந்த கத்தியை ஷார்ப் பண்ணிக்கிறேன். அந்த ஷார்ப்னர் உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம மாங்காய் போட்டு மீன் குழம்பு செய்யலாம். அதனால தான் நான் வந்து மாங்காய் வாங்கிட்டு வந்தேன். மாங்காய் இது சீசன் கிடையாது, ஆனால் நல்லா இருக்குமான்னு யோசித்தேன். ஓகே, புளிப்பாக நல்லா தான் இருந்தது. 40 ருபீஸ் ஒரு மாங்காய் 40 ருபீஸ். அப்போ இது வந்து ஒரு 3 தக்காளி கிட்ட நான் வெட்டியிருக்கேன். வெட்டிட்டு வெங்காயம் 1 வெட்டி நல்லா வதக்கிட்டேன்.
வதக்கி புளி கொஞ்சம் ஊற போட்டேன். இது ஏன் இந்த கலரில் இருக்குன்னா, அந்த மிளகாத்தூள் பொரிக்கிறதுக்கு கலந்தோம்ல, அந்த சட்டியில் நான் அந்த புளியை போட்டு கரைச்சிட்டேன், வேஸ்ட் ஆக வேண்டான்னு. இப்போ பாருங்கள், இப்போ தாளிக்கிறதுக்கு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். மண்சட்டியில் வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து ஊற வச்சு நீங்கள் நைட்டில் பார்த்தீங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். உடனே சாப்பிடக்கூடாது, நைட் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே சில பேர் எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் ரொம்ப கம்மியாக தான் குழம்பு வைக்கிறேன். ஏன்னா இந்த பிள்ளைங்க மறுநாள்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்படியே ஒரு நாள் வச்ச குழம்பு அவ்வளோதான், அன்றைக்கோடு நான் முடிச்சிடணுன்னு பார்ப்பேன். எதுவுமே மறுநாளைக்கு எடுத்து வைக்க மாட்டேன். ஏன்னா அது சாப்பிடவே மாட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக திருப்பி நான் செய்வேன். காலையில் ஒரு வாட்டி, நைட் ஒரு வாட்டி. தனியாத்தூள் ஒரு 3 ஸ்பூனு. இது வீட்டில் அரைச்ச தூள். மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. மீன் குழம்பு கொஞ்சம் காரமும் புளிப்பும் கரெக்டாக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். பச்சை மிளகா நான் ஒரு 3-4 பச்சை மிளகா போடுறேன். மீன் குழம்பு பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 வகை இருக்குது. நிறைய வகையில் செய்யலாம். நான் அடுத்தடுத்து காமிக்கிறேன். இப்போ இதை வந்து நான் கரண்டி போட்டு கலந்து விடுறேன். ஆனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டு கை போட்டு கலந்து வச்சாலே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கைக்குன்னு ஒரு ருசி இருக்கும் எல்லாருக்கும். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து வதக்கணும்ல, எண்ணெயில் நல்லெண்ணெய் விட்டு தான் நான் வதக்கினேன். தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கி மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இந்த அரைச்சி வைக்கிறது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அப்படியே அரிஞ்சு போட்டு வைக்கவும் செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடு, திருநெல்வேலி தூத்துக்குடி சைடு வந்து இப்படி தான் செய்வாங்க குழம்பு. சென்னையிலையும் நிறைய பேர் செய்கிறாங்க. எங்கள் பாட்டி ஆனால் இப்படி செய்வாங்க. எனக்கு ஆனால் இப்படி வைக்கிற குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தாளிக்கிற எண்ணெய், அப்புறம் பார்த்திங்கன்னா புளி, இந்த தூள், அப்புறம் பச்சை மிளகா, இதெல்லாம் அந்த வதக்கி அரைச்சது, இதெல்லாம் கரெக்டான அளவில் இருக்கும் போது அந்த குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ நான் அந்த பாறை மீனும் வஞ்சர மீனோட தலையும் போட்டு தான் வைக்கிறேன். எல்லா பாறை மீனும் போடல, நான் ஒரு 3 மீன் போட்டேன், ஆளுக்கு ஒரு மீன் அந்த மாதிரி. மீதி வந்து எடுத்து வச்சு ஒரு நாள் வேறு டிஷ் பண்ணுவேன். அதில் 2 நாளில் முடிச்சிருவேன். ஆனால் அது ஒரு நைட்டுக்கு நாங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரைட் ரைஸோ பொரிச்சிட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி அந்த மாதிரி பண்ணுவேன். இப்போ மூடிட்டிங்கன்னா சீக்கிரம் அது கொதிக்கும், நல்லா கொதிச்சிரும், மீனும் அப்படியே வெந்துடும். இப்போ இந்த இரும்பு கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நான் தேங்காய் எண்ணெயும் ஊற்றலாம். நல்லெண்ணெயே அப்படியே போயிடணும். தேங்காய் எண்ணெய். ஆனால் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நம்ம ஊர் சைடு நல்லெண்ணெய் தான், கேரளா சைடு தான் தேங்காய் எண்ணெய். வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம், கொஞ்சம் கடுகு வேணால் போட்டுக்கலாம். சில பேர் கடுகு போடாமல் தாளிப்போம். நான் ஆனால் போடுவேன் தான். வெங்காயம், கருவேப்பிலை போட்டேன். எண்ணெய் ஆனால் கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கோங்க. சில நேரம் நம்ம மீன் பொரிச்சிட்டு அந்த எண்ணெய் இருக்கும், அதில் கூட கொஞ்சம் எண்ணெய் போட்டு ஆட் பண்ணி நீங்கள் தாளித்து கொட்டினீங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்போ மீன் குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஆனால் அதில் கீழே பிடிச்சிருக்கலாம் கூடாது. அந்த நல்லா பொரிஞ்சு கருகி இருக்கக்கூடாது. நல்லா பொரித்து எடுத்துகிட்டு அந்த எண்ணெயில் அப்படியே நீங்கள் தாளித்து கொட்டி பாருங்கள். வெங்காயம்லாம் வதக்கி போட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது, குழம்பும் ருசியாக இருக்கும். இப்போ நடுவில் வந்து இந்த மீனை அரிஞ்சு அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சம் பட்டாணி ஊற போட்டு நைட்டு வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் பாயில் பண்ணி சாப்பிட்டோம். தாளித்து அது மேலே கொட்டி அப்படியே மூடி வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு நல்லா சிம்மில் போட்டோம்னா நல்லா கொதிச்சிட்டுன்னா அந்த எண்ணெயோடு அந்த குழம்பு கலக்கும் போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இரும்பு கடாயே யூஸ் பண்ணுங்கள். அதில் சமைக்கிறது நம்ம கொஞ்சம் அயன் சத்து நம்ம தலைக்கு முடிக்கு உடம்புக்கு போகும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா அதில் வறுத்தா கூட நல்லா முறுமுறுன்னு வரும். மஞ்சட்டி, இரும்பு பாத்திரம், சில்வர் இதுலேயே சமைக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். இந்த நான்ஸ்டிக் எல்லாம் முற்றிலுமாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. 1-2 இருந்தது, அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டேன். சிம்னி வாங்கும்போது காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு 4-5 கொடுத்துருக்காங்க, அது மட்டும்தான் வச்சுருக்கேன். அது எப்பயாவது ஸ்வீட் பண்ணும்போது நான் யூஸ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா மீன் பார்த்திங்கன்னா உடையவே இல்லை. பார்த்திங்களா மாங்காய் எப்படி வெந்துட்டு பாருங்கள். நல்லா ரொம்ப கிளறி விடாமல் 2 வாட்டி அவ்வளோதான்.
எல்லா பக்கம் வெந்துடுச்சான்னு பார்க்கறதுக்கு அந்த குழம்பு எவ்வளோ திக்னஸோட சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நான் வஞ்சிரம் மீன் பெசரி வச்சுருந்தேன் இல்லையா, அதை ஒரே டைம் நான் பொரிக்கலை. ஆளுக்கு 3 துண்டு, ஒரு நாளைக்கு மறுநாளைக்கு அப்படி பொரித்தேன். இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டாக ஃப்ரெஷ் மீன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.